தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலியமாக சில கடன் உதவிகள் வழங்குறாங்க. ஸோ அதை குறித்து தான் பார்க்க போறோம். ஏன் நம்ம இப்ப இதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் நிறைய கடன் உதவி செய்றாங்க. நாம தொழில் முன்னேறவும், வியாபாரத்தில் முன்னேறவும், நம்முடைய பொருளாதார முன்னேறக்கு நிறைய கடன் திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, கடன் திட்டங்கள் தெரியும், ஆனா அதை எப்படி வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்குதா அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியல. சோ அதெல்லாம் அறிமுகப்படுத்தவும், அது அறிந்து கொள்ளவும் தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். நிறைய பேர் ஏற்கனவே நம்ம லோன் வீடியோ எல்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்க இதெல்லாம் அப்ளை பண்ண எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்ட்டு. சரியான ப்ரொசீஜர்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். முதலாவதாக நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் வாங்க போறீங்களோ அந்த பேங்க்ல போயிட்டு நீங்க அப்ரோச் பண்ணணும். சோ நீங்க அந்த பேங்க்ல முதல்ல வரவு செலவு சரியா மெயின்டைன் பண்ண வேண்டும். மெயின்டைன் பண்ணாம நீங்க எந்த வரவு செலவு இல்லாம புதுசா ஒரு அக்கௌண்ட் தொடங்கிட்டு போய் லோன் கேட்டீங்கன்னா கட்டாயம் தர மாட்டாங்க. ஏன்னா இந்த லோன் எல்லாம் நீங்க திருப்பி அடையக்கூடிய லோன்கள். அப்படிங்கும்போது நீங்க அடைக்கும் போது உங்களுடைய வரவு செலவு எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. நீங்க சரியான வரவு செலவு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு புதுசா ஒரு பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா கட்டாயம் தர மாட்டாங்க. அப்படி நீங்க வாங்கதா இருந்தா அதற்கு தொழில் முனைவோர் மூலியமாக நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த ஸ்கீம் என்னன்னா தனிநபர் கடன். சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலியமா வழங்குறாங்க. அது டாம்கோ மூலியமாக. இது நேரா எதுல மூலியமா உங்களுக்கு லோன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க நார்மல், அதாவது டிக் லோனு, தாக்கெல்லாம் நீங்க உங்களுடைய பேங்க் மூலியமா, இது சொசைட்டி மூலியமா தான் வாங்கப்படும். சரிங்களா? சோ இந்த தனிநபர் கடனை குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது என்னன்னா, இதற்கான தகுதிகள் என்ன, இது எவ்வளவு கடன்கள் தருவாங்க, இதற்கான விதிமுறைகள் என்ன, இதை நம்ம எங்க வாங்கலாம், இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுடைய ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு. சோ உங்களுக்கு இதுல தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போய் அந்த பிரான்ச்சை போய் நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். சரியான முறையில நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இயர் எண்டிங், அதாவது வருட கடைசியில போய் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது பினான்சியல் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, அதாவது ஜனவரி டு ஏப்ரல். சோ இந்த டைம்ல கட்டாயம் நீங்க லோன் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பினான்சியர்ல அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் உள்ள நாட்கள்லாம் ஓப்பனிங் பண்ணிடுறாங்க. இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும். சோ இப்போ இந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு லோன் சீக்கிரமா ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கு வெரிஃபை முடிஞ்சு கிளியர் ஆயிரும். சோ அதனால எப்பவுமே ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணுங்க, ஜனவரிக்குள்ள பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லோன் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் பெண்டிங் ஆகாம கிடைக்கும். சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ கரெக்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட் வச்சு பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். சோ நம்ம இப்போ வீட்டுல நமக்கு இந்த தனிநபர் கடனை எப்படி வாங்குவது, அதற்கான வழிமுறைகள் பார்ப்போம். இந்த தனிநபர் கடன் எதற்காக தருகிறார்கள் பாத்தீங்கன்னா, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக. சரிங்களா? அதாவது பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைக்காக நம்ம கடனுக்கு அந்த லோனை வாங்கி நம்ம கடன் அடைக்கலாங்கிறதுலாம் கிடையாது. தொழிலை டெவலப் பண்றது. நீங்க சிறு வியாபாரியா இருக்கலாம், கைவினை கலைஞரா இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு தொழிலை சார்ந்தவராக இருக்கலாம். அப்படிப்பட்ட தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். நான் சின்ன ஒரு கடை வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் பெரிய கடையா வைக்கணும், அதற்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னா நீங்க இந்த லோனை பற்றி சொல்லலாம். அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, சில்லறை வியாபாரம் மற்றும் வியாபார அபிவிருத்தி கடன், அதாவது கைவினை கலைஞர் மற்றும் மரபு சார்ந்த தொழில்கள் மற்றும் அபிவிருத்தி கடன். அடுத்து பாத்தீங்கன்னா, தொழில் மற்றும் தொழில் சேவை நிலையங்கள் வைப்பதற்கும், இலகுரக போக்குவரத்து வாகன கடன்கள். சரிங்களா? சின்ன கார்கள், வண்டி வாங்குவதற்கும், விவசாயம் தொடர்பான தொழில்களுக்கு தான் இந்த தனிநபர் கடன்கள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த தனிநபர் கடன்கள்ல 2 ஸ்கீம் வச்சிருக்காங்க. திட்டம் 1, திட்டம் 2 அப்படிங்கிறது. அதாவது திட்டம் 1 பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, சிட்டி சைட்ல இருந்தீங்கன்னா, நகர்ப்புறமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1,20,000 இருக்க வேண்டும். அதே நீங்க கிராமப்புறமா இருந்தீங்கன்னா 98,000 இருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் திட்டம் 1 நீங்க விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இதற்குடைய கடன் தொகை எவ்வளவு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நபர் ஒருவருக்கு 50,000 முதல் 20 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படும். சரிங்களா? நீங்க 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க கடன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு 20 லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு அந்த 20 லட்சத்தை மொத்தமா கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த 20 லட்சத்துல 50% முதல்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ 20 லட்சத்துல பகுதி 10 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. நீங்க கடன் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும், 10 லட்சம் சாங்ஷன் ஆகும். மீதி 10 லட்சம் எப்போ கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா,
இந்த ஒண்ணு ஏற்கனவே நீங்க வாங்கின அந்த 10 லட்ச ரூபா 50% பணம் இருக்கு பாத்தீங்களா, கடன் தொகை பணம், அதை நீங்க சரியான முறையில செலவு செய்திருக்கலாம்னு சொல்லி நீங்க கணக்கை வங்கியிலே ஒப்படைக்க வேண்டும். சரிங்களா? நீங்க அப்படி ஒப்படைச்சா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிற 50% தொகையை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க ஏற்கனவே வாங்கின பைசாக்கு நீங்க சரியா கணக்கு காட்டல அப்படின்னா கட்டாயம் வந்து மீதி இருக்கிற 50% தொகை வந்து உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது, அதை நிறுத்தி வைக்கப்படும். அது தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த கடன் தொகையினுடைய பயனாளியின் பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பயனாளியின் பங்கு வந்து வெறும் 5%. நீங்க வாங்கக்கூடிய, அதாவது இப்ப 20 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 20 லட்ச ரூபாயில உங்களுடைய 5% வந்து உங்களுடைய முதலீடா இருக்க வேண்டும். இதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது தேசிய சிறுபான்மை வளர்ச்சி மற்றும் நிதி கழகத்தின் பங்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90% அவங்க வந்து இதற்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்நாடுடைய சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் பங்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 5%, பயனாளியின் பங்கு 5%, இப்படியாக 100%. சரிங்களா? 95% கவர்மெண்ட் இருந்து வாங்கும், 5% பயனாளி தன் பங்காக அளிக்க வேண்டும். இதற்குரிய இன்ட்ரெஸ்ட், சரிங்களா, அதாவது வட்டி, எல்லாத்துக்கும் வட்டி உண்டு. வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கடன் திட்டத்துக்கு வந்து 50,000 முதல் 20 லட்சம் வரைக்கும் வாங்கக்கூடியவங்களுக்கு வட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 6% வட்டி. சரிங்களா? இதுல வந்து மெயினான விஷயம்னா வங்கி வந்து அபராத வட்டி போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடன் தவணை வந்து சரியான நேரத்துல செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 5% அபராத வட்டி வசூலிக்கப்படும் சொல்லி தெளிவா போட்டாங்க. அதனால இந்த ஓவர் டியூ வரக்கூடியதெல்லாம் வராம நீங்க சரியா ப்ராப்பரா வந்து டியூ கட்ட வேண்டியிருக்கும். இல்லைன்னா ஓவர் டியூவுக்கு வந்து சரியா உங்களுக்கு பெனால்டி போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கடன் தொகையிட தொழில் தொடங்க கால அவகாசம், அதாவது நீங்க இப்ப வந்து உங்களுக்கு என்னன்னா இதை வந்து ஃபுல் பைசா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, 50% மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. இப்படி 50% நீங்க ஃபர்ஸ்டே வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு நீங்க எவ்வளவு நாளுக்குள்ள இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க அந்த வாங்கக்கூடிய 50%க்கான தொகையை சரியான முறையில் நம்ம தொழில் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா மீதி இருக்கிற 50% தொகையை திரும்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதற்கு டைம் வந்து 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க 6 மாசத்துக்குள்ள நீங்க வாங்கின தொகைக்கு நீங்க கட்டாயம் தொழிலை தொடங்கி இருக்க வேண்டும். அதுக்கடுத்து கீழே பாத்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிசினஸ் ரன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது 3 மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். 6 மாசத்துக்குள்ள கட்டாயம் வந்து நீங்க அதை ரன் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி நீங்க எதுவும் ரன் பண்ணாம எதுவுமே பண்ணல, நீங்க அமௌண்ட் மட்டும் வாங்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இது வந்து 5 வருட காலம், அதாவது 60 மாசத்துல இந்த அமௌண்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும், திருப்பி செலுத்த வேண்டும். இதற்கான கால அவகாசம் 5 வருடம் தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்ச கடன் தொகை 20 லட்சம் ரூபாய். வட்டி விகிதம் பொறுத்த வரைக்கும் 6% ஆண்டுக்கு வட்டி. சரிங்களா? 50,000 வரை. 50,000க்கு மேலையும் அதே 6% தான். அதே போல தவணை தொகை திருப்பி செலுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு அபராத வட்டி உண்டு. இதனுடைய திருப்பி செலுத்தக்கூடிய காலம் 5 ஆண்டுகள், அதாவது 20 கால தவணைகளை நீங்க செலுத்த வேண்டும். நகர்ப்புறத்துக்கு 1,20,000, கிராமப்புறத்துக்கு 98,000. இது வந்து திட்டம் 1. திட்டம் 2 பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கொஞ்சம் வித்தியாசமாகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுபோல அந்த திட்டம் 1ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதற்குள்ள வழிமுறைகளும் இந்த திட்டம் 2க்கும் சேம் அதே தான் மெத்தேடு. ஆனா சில வித்தியாசங்கள் மட்டும்தான். என்ன பாத்தீங்கன்னா இந்த கடன் தொகையோட அமௌண்ட் வந்து வித்தியாசமாகும். கடன் தொகை, அதாவது நபர் ஒருவருக்கு 50,000 முதல் அதிகபட்சம் 30 லட்சம் வரைக்கும் இந்த திட்டம் 2ல கொடுப்பாங்க. திட்டம் 1ல வந்து 20 லட்சம் தான், திட்டம் 2க்கு வந்து 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதுல வந்து 50%க்கு மேல் கடன் தொகைகள் இருக்கு, 50% கடன் வாங்கப்படும். மீதி இருக்க அதே மெத்தட் தான். 5 லட்சத்துக்கு மேல நீங்க லோன் வாங்கினீங்கன்னா 50% தருவாங்க. 5 லட்சத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100% தருவாங்க. 50% மேல பாதி தான் கொடுப்பாங்க. சோ இதுல வந்து தேசிய சிறுபான்மை பங்கு வந்து 90% இருக்கு. தமிழ்நாட்டுடைய சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகத்துடைய பங்கு 5%, பயனாளிகள் தங்களுடைய 5% முதலீடு போடணும். சரிங்களா? இது வந்து சேம் மெத்தட் தான் இருக்காங்க. திட்டம் 2 பொறுத்த வரைக்கும் வட்டி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் வருகிறது. திட்டம் 1ல வந்து ஒரே வட்டி தான். திட்டம் 2 வந்து ஆணுக்கு 8%, பெண்ணுக்கு 6% போட்டிருக்காங்க. அபராத வட்டி வந்து ஒரே கணக்கு தான், 5%. தொழில் தொடங்கக்கூடிய கால அவகாசம் பார்த்தீங்கன்னா அது சேம் மெத்தட் தான். தொழில் நீங்க ஒரு 6 மாசத்துக்குள்ள தொழில் கட்டாயம் வந்து ரன் பண்ணி இருக்க வேண்டும். அதுபோல கடன் தொகை பெற்றது 3 மாசத்துக்குள்ள தொழில கட்டாயம் வந்து தொடங்குவதற்கு முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது கடன் வந்து பெற்று 3 மாசத்துக்குள்ள நீங்க தொழில் தொடங்கிருக்கணும். உங்களால 3 மாசத்துக்குள்ள தொழில் தொடங்க முடியல அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க லெட்டர் மூலியமாக தமிழ்நாடு சிறுபான்மை மேம்பாட்டு கழகத்துக்கு வந்து நீங்க கட்டாயம் தெரிவிக்க வேணும். அவங்க நீங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து சரியான காரணமா இருந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஓகே, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாசமும் சரியான நேரத்துல தொகை செலுத்தணும், இல்லை அப்படின்னா வட்டி விதிக்கப்படும்.
இதோடைய கால அளவு என்ன பார்த்தீங்கன்னா 5 வருடம் 60 மாதங்கள் செலுத்த வேண்டும். சரிங்களா? அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய். வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 8, பெண்களுக்கு 6%. 5 வருடத்துக்குள்ள இதை திருப்பி செலுத்த வேண்டும். அதாவது 20 காலாண்டு தவணைகள்ல செலுத்த வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்க வேண்டும். தொழில் செலுத்தக்கூடிய கால வரம்பு 5 வருஷம் அல்லது 60 மாசம். என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்களோ அதற்கான ஜாதி சான்றிதழ் வைக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து வருமான சர்டிபிகேட்டு, அடுத்து கடன் பெறக்கூடிய தொழிலுக்கான திட்ட அறிக்கை வரும். ப்ராஜெக்டும் எஸ்டிமேட்டும் கொட்டேஷன் இதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும். இதே இது நீங்க வந்து வாகனங்கள் வாங்குறீங்க தொழில் சம்பந்தமான டிரைவிங் லைசன்ஸ், கூட்டுறவு வங்கியில அவங்க கேட்கக்கூடிய இதர ஆவணங்கள்லாம் என்னென்ன ஆவணம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு லிஸ்டே இருக்குது. சிறு தொழில் கடன் வாங்கக்கூடிய ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய வங்கி மூலமா வாங்கப்படுது. குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், தொழில் சிறு தொழில் வழங்கும் உரிமம் பெற்றதுக்கான சான்றிதழ், கடன் பெறுவதற்கான தொழில் குறித்த விவரம், அடுத்து திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அது அடமானம் வச்சு அப்படின்னா அடமான சொத்துக்களுடைய விவரங்கள். சரிங்களா? ஈசி, பட்டா இதெல்லாம் கொடுக்க வேண்டும். அடுத்து வந்து அதுக்கான எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து தீர்வு ரசீது வைக்க வேண்டும். 2 ஜாமீன்தார்கள். இதுல ஏகப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கடன் வாங்குவதற்கு முன்னாடி இதற்கே வந்து ஒரு டைம் ஆயிரும். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாவே படித்து பார்த்துக் கொள்ளுங்க. அதாவது வீட்டு ரசீது கேட்டிருக்காங்க, பேங்க்ல போயிட்டு அதற்கான மதிப்பீடு சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஜாமீன்தாரருடைய போட்டோ 2 போட்டோ, அடுத்து ஜாமீன்தாரர் வேணும். அதுக்கடுத்து வந்து வருவாய் சர்டிபிகேட், வருமான சர்டிபிகேட், எங்க வேலை பார்க்குறீங்களோ அதுக்கான வேலை சான்றிதழ். நீங்க கடன் வாங்குவதற்கு கடன் சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சுதான் வாங்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். கடனுக்கு ஈடாக காட்ட உள்ள சொத்துக்கள் விவரத்தை குறிக்கணும். நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதற்கான ஈடு காட்ட வேண்டும். சரிங்களா? சார்பு அதை வந்து அப்புறம் ரிஜிஸ்டருடைய வழிகாட்டல் மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு அதையும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இதை வந்து பிரான்ச் மேனேஜர் வந்து அந்த சொத்தை பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டை, வருமானம் இது எல்லாத்தையும் அவங்க எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. லாஸ்டா என்னன்னா கடன் திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு உறுதிமொழி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவாங்க. சப்போஸ் நீங்க செலுத்தாட்டி நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதமா இருக்கும். ஸோ அதற்கான எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 23 டாக்குமெண்ட் அதில் கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு ஒபிசியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரே லைன்ல கொடுத்துருவாங்க. கூட்டுறவு வங்கிக்கு கோரும் இதர ஆவணம்ட்டு. ஆனா கூட்டுறவு வங்கியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்காங்க நீங்களே படிச்சு பாருங்க. ஏகப்பட்டது இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கடன் வாங்குவதற்கு முன்னாடி அதற்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லா படித்து பார்த்துக் கொள்ளுங்க. படித்து பார்த்துக்கிட்டு இது உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கொள்ளுங்க. இது நம்ம எதுக்கு போடுறதுன்னா இந்த மாதிரி கடன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.